Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு இட்லி தோசைக்கு வெறும் 5 நிமிஷத்துல அதாவது இட்லி வேகறதுக்குள்ள ஒரு சைடு டிஷ் ரெசிபி தாங்க ரொம்பவே டேஸ்டா அண்ட் ஈஸியா செய்ய போறோம். குக்கரும் பாசிப்பருப்பு இருந்தா போதுங்க 5 நிமிஷத்துல இந்த ரெசிபியை செய்தறலாம். இட்லி சாம்பார் தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒன் பார்ட் ரெசிபினே சொல்லலாம். காலையில அவசரமா கிளம்பற நேரத்துல ரொம்ப ஈஸியா டிஃபனுக்கு ஒரு அருமையான சைடு டிஷ், ஹெல்தியான சைடு டிஷ்னா இத செய்து கொடுக்கலாம். வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பை தண்ணியில் 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம். ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இது கூட சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நீளமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்குறேன். தக்காளி பழம் 2லேருந்து 3 தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா 2 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க. தண்டோடு சேர்க்கும் போது தான் நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கூடவே வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் தான் நம்ம ரோட்டு கடையிலெல்லாம் செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியும் கூட. பருப்பு வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 விசில் வச்சுருக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது பொரிஞ்சு வரும்போது 2லேருந்து 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 4 விசில் வச்சு எடுத்தேன். பருப்பு நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இது கூடவே நம்ம சேர்த்துருந்த தக்காளி வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். இப்போ கரண்டியில் கிண்ட பாருங்கள் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. தண்ணியோட அளவு கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி சேர்க்குறது சுடு தண்ணியாக நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வண்டி கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் காலியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பாங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மத்து வச்சு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க. சுடு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்ததுன்னா பருப்பு வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு நீங்கள் சுடு தண்ணியே சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு. இது கூட நம்ம தாளித்து வச்ச தாளிப்புக்கு சேர்த்துடலாம். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டோம்னா ரொம்ப ஈஸியான ஒன் பார்ட் சாம்பார் ரெசிபிங்க. இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லைங்க, லெமன் ரைஸ் செஞ்சுட்டு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு சூப்பராக இருக்கும். சைடிஷாக உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபிங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கிறதுனால சம்மர் டைமில் அடிக்கடி செய்யும்போது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக இந்த சாம்பாரை நீங்களும் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் சாப்பிடும்போது ஊற்றி சாப்பிடாமல் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.